மனிதர்கள் ஏன் வெவ்வேறு உருவத்தில் உள்ளோம்? ஒரே உருவத்தில் படைக்கப்பட்டிருக்கலாம் தானே! அப்படி நம்ம ஒரே உருவத்தில் இருந்தோம்னா, ஒற்றுமை வரும் தானே! அப்படின்னு ஒரு நேயர் நான் லைவ்ல வரும்போது கேள்வி கேட்டிருந்தார். அதாவதுங்க, மனிதர்கள் ஒரே உருவத்தில் இருந்தால் ஒற்றுமை வரும் என்பது உண்மைதான். ஏன்னா, தன்ன மாரியே இருக்கிற இன்னொருத்தனை கொலை செய்வதற்கோ, அவனை ஏமாற்றுவதற்கோ நம்ம மனசாட்சி சற்று இடம் கொடுக்காது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறதனுடைய தன்மை என்னன்னா, ஒன்றை இன்னொன்றிடமிருந்து பிரித்து காட்டும் இயல்புடையது. ஏற்ற இறக்கங்கள், ஒருவர் உயர்ந்தவர், ஒருவர் தாழ்ந்தவர், பெரியவர், சிறியவர் அப்படின்னு அந்த ஏற்ற இறக்கங்களுக்குள்ள நம்மளுடைய நிஜத்தை அது கட்டமைக்கும். இது தவறான்னு கேட்டிங்கன்னா தவறல்ல. இது விளையாட்டினுடைய விதி. நீங்கள் இறைவனால் தனித்துவமாக படைக்கப்பட்டுள்ளீர்கள். அனைவரும் சமம், அனைவரும் தனித்துவம். அப்படிங்கும்போது இந்த ஏற்ற இறக்கங்களுக்குள் இருந்து இது நானல்ல, பின் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் தேவைப்படுது. அதனால தான் நம்ம வெவ்வேறு உருவங்களில் உள்ளோம். நமக்கும் ஒரு மனிதருக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறோம். ஆனால் உயர் பரிமாணங்களில் ஆத்மா, அதற்கும் மேலான உயர் ஆத்மா அப்படிங்கிற தலங்களில் நாம் அனைவரும் ஒன்று தான். அப்போது இந்த வேற்றுமையிலிருந்து நாம் ஒற்றுமையை காணும் விளையாட்டில் இருக்கிறதுனால நம்ம வெவ்வேறு உருவத்தில் படைக்கப்பட்டுள்ளோம். இது ஒரு காரணம். இன்னும் 2 காரணங்களை நான் என்னுடைய 21ஆம் தேதி லைவ்ல நான் பதிலளிச்சிருக்கேன். நீங்கள் இது மாதிரியான ஆன்மீக தேடல் உங்களுக்குள்ள இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னுடைய லைவ் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் லைவ்ல வரும்போது உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். ஆன்மீகம், வாழ்வியல், சமூகம், எந்த கேள்வியாக இருந்தாலும் என்னுடைய கோணம் என்ன, என்னுடைய பார்வை என்னன்றதை உங்களுக்கு நான் விளக்குறேன். என்னுடைய சேனல் லைவ்ல வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். நான் எப்போ லைவ்ல வரேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பொதுவாக இரவு 8:30 மணியிலிருந்து ஒரு 9:30 மணி, 9:15 மணி வரைக்கும் நான் ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறை நான் லைவ்ல வருவேன். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் நிச்சயம் பதில் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.